அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்க நோயும் மருந்தும் அப்படின்ற ஒரு கவிதை பிழை செய்யுளை தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொளி மூலமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த காணொளி முழுவதும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாடல் பற்றின பொதுவான தகவல்களும், பாடலோட விளக்கமும், ஆசிரியர் குறிப்பு, இறுதியாக சிறு வினாக்களும், இதை பற்றி தான் நம்ம இந்த காணொளி முழுவதும் தெளிவாக பார்க்க போகிறோம். பாடப்பகுதியினோட தொடக்கத்தில் பொதுவான செய்திகளை கொடுத்துருக்காங்க. மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர் குறிப்பிட்டனர். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் நோய்கள் வருவது உண்டு. அது உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் உள்ளத்தில் ஏற்படுறதும் நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. அந்நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன. அந்த நோய்களை நீக்கிறதுக்கான மருந்துகளாக அறக்கருத்துக்களை கூறுவதாக இந்த இலக்கியங்கள் விளக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடல்களை அறிவோம். அப்போது இந்த பாடல் நீலகேசி அப்படின்ற 5 சிறு காப்பியங்களிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பாடலை நம்ம இப்போ பார்க்கலாம். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார் வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். நிழல் இகழும் பூனாய் அப்படின்னா ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே. நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும் என அறிவாயாக. நோயினோட தன்மை பற்றி யார் கேட்டாலும் அது 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை. நமக்கு நோய் வந்ததுன்னா நம்ம இப்போ மாத்திரை போடுறோம்ல, அந்த மாதிரி மருந்தினால் நோய்கள் நீங்குதில்ல, அது ஒரு வகை. மற்றொரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை. மூன்றாவதா அடங்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் இருக்கும் நோய்கள் 3வது வகை அப்படின்னு இந்த 4 லைன்லையும் சொல்கிறாங்க. முற்றிலும் தீராத ஒரு நோய் தான் கடைசி வகை. அடுத்த வரிகள்: பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே. அடுத்த வரிகளில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள் ஆகும். பிறவி துன்பங்கள் அகற்றுவைக்கு உரியவை. இவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3. இதனை தீர்க்கும் மருந்துகள் 3 என்ன குறிப்பிட்டாருன்னா, நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். இந்த 3 தான் இதனை தீர்க்கும் மருந்துகள் அப்படின்னு சொல்கிறாரு. இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர். இந்த 3ஐயும் ஏற்றுக்கொள்பவர்கள் அவர்களோட பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை வாழ்க்கையில் அடைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடலுக்கு முன்னாடி நூற்குறிப்பை பார்க்கலாம். இந்த நூலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பெயர் இல்லாததுனால நம்ம நூற்குறிப்பை பார்க்குறோம். நீலகேசி 5 சிறு காப்பியங்கள் உள்ள ஒன்று. இந்த நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களோட அடிப்படையில் விளக்குது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சருக்கங்கள் அப்படின்னா இலக்கியத்திலோட பெரிய பிரிவை தான் பெரும் பிரிவை குறிக்கிற ஒரு சொல் தான் சருக்கம். அந்த நூலில் இருக்கிற பெரிய பெரிய பிரிவை குறிக்கிறது சருக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமய தத்துவங்கள் விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இந்த நூல் தருக்க நூலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீலகேசி காப்பியத்தின் தருவுரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. இங்கே 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க பாடப்பகுதியில். அந்த பாடல்
தருவுரை சரக்கத்திலிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து சொல்லும் பொருளும். பிணி பிணி அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. தெளிவு அப்படின்னா நற்காட்சி. பூனாய் அப்படின்னா நான் குறிப்பிட்ட மாதிரி அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்றது பொருள். பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் அப்படின்னு பொருள். பேர்தற்கு அகற்றுவதற்கு, தீர்வன நீங்குபவை.